சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சிந்து மலையில் வந்து விழுந்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்னேகா தள்ளி விட்டு தான் விழுந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்னேகா தள்ளி விடலை, சிவா தான் வந்து தள்ளி விட்டார் அப்படின்னு வந்து ஸ்னேகாவோட ஆளுங்க சொல்லியிருப்பாங்க. அந்த ஆளுங்களை வந்து பார்த்திங்கன்னா சிவா வந்து கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறதையும் சிசிடிவி மூலியமாக கண்டுபிடிச்சிடாரு. இதனால சிந்துவை தள்ளிவிட்டது ஸ்னேகா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுது. அதனால ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா அந்த சேது அப்படிங்கிறவர், ஆறுமுகம், சிவா எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா காரில் கோர்ட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு ஸ்னேகா வந்து பார்த்திங்கன்னா ஆறுமூர்த்தி சிவாவையும் அடிச்சு போட்டுட்டு அந்த சேதுவை வந்து தூக்கிட்டு போகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா சிசிடிவி கேமராவில் மாட்டிப்பாங்க. என்னதான் அவங்க வந்து ஆளை வந்து கடத்தினாலுமே அந்த சிசிடிவி கேமரா பார்த்திங்க அப்படின்னா நல்லபடியாக சேஃபாக வந்து கொண்டு வந்து போலீஸ்கிட்ட காமிச்சிருவாங்க. போலீஸ்கிட்ட காமிச்ச விடுன ஸோ இதை மாரி ஸ்னேகா தப்பிக்கவே முடியாது. இந்த சிசிடிவி கேமரா மூலியமாகவே தெரியுது ஸ்னேகா தான் வந்து சிந்துவை தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமும் ஸ்னேகாவை யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்னேகாவை தூக்கி ஜெயிலில் வச்சிடறாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.